80 வருஷத்துக்கு முன்னாடி மகாராஷ்டிரால இருந்து நாங்க தொழில் செஞ்சுக்கிட்டே குடிபெயர்ந்தோம். குடிபெயர்ந்தப்போ என்னோட தொழில் என்னன்னா பஸ் ஸ்டாண்ட்ல, தெருவுல, கயிறுல, இப்ப சார் சொன்ன மாதிரி கயிறுல நடக்கிறோம். அந்த மாதிரி பஸ் ஸ்டாண்ட்ல வந்து ட்ரம்ஸ் அடிச்சுட்டு ஆடிட்டு இருப்பாங்க, காசு கேக்குறது அந்த மாதிரிலாம் இருக்கும். அந்த மாதிரிலாம் நிறைய இடத்துல நான் போய் காசு கேட்டு நின்று இருக்கேன். நிறைய பேர் அந்த பொண்ணை வந்துட்டு வேற மாதிரி பார்த்து, எப்படி சொல்றதுன்னா, நான் வந்துட்டு பஸ் ஸ்டாண்ட்ல போய் காசு கேட்டிருக்கேன். எனக்கு வந்துட்டு பசிக்குது, எனக்கு காசு வேணும் அப்படின்ட்டு போய் கையேந்தி நின்று இருக்கேன். அந்த அளவுக்கு இருந்த என்ன இன்னைக்கு இங்க கொண்டு வந்திருக்குன்னா, முதல்ல வந்துட்டு படிப்பு, ஸ்போர்ட்ஸ், ஜிம்னாஸ்டிக்ஸ் தான் முக்கியம். காலேஜ் முடிச்சுட்டு நின்றுட்டு இருந்தப்போ என்ஐசி எக்ஸாம் படிங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னோட கோச் சொல்லியிருந்தாங்க. என்ஐசி எக்ஸாம்ஸ் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வைப்பாங்க. அதுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி நான் பாஸ் பண்ணிட்டேன். பாஸ் பண்ணதுக்கு அப்புறம் அங்க ஃபீஸ் 2,25,000 என்னை கட்ட சொன்னாங்க. என்னால கட்ட முடியல, என்னால போக முடியாது. எங்க அம்மா மட்டும்தான் கூலி வேலைக்கு போவாங்க, அப்பா வேலைக்கு போக மாட்டாங்க. 3 தம்பிங்க வேற இருக்காங்களே, நான் எப்படி படிச்சு நான் எப்படி முன்னேறுவேன், நான் போக மாட்டேன், நான் வேலைக்கு போய்க்கிறேன் அப்படின்ட்டு நான் இருந்தேன். ரொம்ப கஷ்டத்துல இருந்தேன். அப்போ இருக்கும்போதுதான் என்னோட மேம் எஸ்டிஏடி மூலியமா கேட்டு எனக்கு 2,25,000 தமிழ்நாடு சாம்பியன் ஃபவுண்டேஷன் மூலியமா எனக்கு கொடுத்தாங்க. அந்த பணத்துல தான் நான் என்ஐசி டிப்ளமா கொல்கட்டால நான் இப்ப படிச்சுட்டு இருக்கேன். சிஎம் சார் மூலியமா அந்த ஸ்கீம் கொண்டு வரலன்னா நான் அந்த அளவுக்கு இருந்திருக்க மாட்டேன். உதயண்ணாவும் ஹெல்ப் பண்ணாம இருந்திருந்தா அவ்வளவுதான், நான் என்னோட லைஃப் திசை மாதிரி போய் வேற இடத்துல நின்றுப்பேன்.